ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தன்னுடைய உறுப்பினர்களுக்கான சேவைகளை எளிமையாக்கும் நோக்கத்துடன் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மாற்றங்களின் மூலம் ஆதார் இணைக்கப்பட்ட யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர்களான EPF உறுப்பினர்கள் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை, ஆவணங்களை பதிவேற்றாமல் மற்றும் முதலாளியின் அனுமதி இல்லாமல் நேரடியாக புதுப்பிக்கலாம். இதன் மூலம் பெயர், பிறந்த தேதி, பாலினம், தந்தையினரின் அல்லது தாயினரின் பெயர், திருமண நிலை, மனைவியின் பெயர், வேலைக்கு சேர்ந்த தேதி மற்றும் வேலையை விட்டு வெளியேறும் தேதி போன்ற விவரங்களை மாற்றலாம். முன்னதாக இத்தகைய மாற்றங்களை செய்வதற்கு முதலாளியின் அனுமதி மற்றும் ஆவணங்கள் தேவையாயிருந்தன. இது செயல்முறை தாமதங்களை உருவாக்கியது. எனினும் தற்போதைய மாற்றங்களின் மூலம் EPFO உறுப்பினர்கள் தங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட UAN மூலம் இந்த விவரங்களை தானாக புதுப்பிக்கலாம். இது செயல்முறையை வேகமாகவும் எளிமையாகவும் செய்கிறது. இந்த மாற்றங்கள் EPFO உறுப்பினர்களுக்கு பல விதங்களில் பலனளிக்கின்றன. உதாரணமாக 2024-25 நிதியாண்டில் EPFOக்கு கரெக்ஷன் கோரிக்கைகளை அனுப்பிய 8 லட்சம் விண்ணப்பங்களில் 45% கோரிக்கைகள் தற்போதைய விதிமுறைகளின் மூலம் உறுப்பினர்களால் தானாக அனுமதிக்கப்படலாம். மேலும் 50% கோரிக்கைகள் முதலாளியின் அனுமதியுடன் EPFOவின் ஒப்புதல் இல்லாமல் தீர்க்கப்படலாம். இதனால் செயல்முறை தாமதங்கள் குறைந்து சேவை வழங்கல் வேகமாகும். மேலும் புதிய திட்டமாக ஒரு ஊழியர் வேலைக்கு சேர்ந்த ஓராண்டுக்குள் மரணமடைந்தால் அவரின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் உயிர் காப்பீடு வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் ஆண்டுக்கு சுமார் 5,000 குடும்பங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஊழியர் 6 மாதம் EPF தொகையை பதிவு செய்யாத போதிலும் அவரின் குடும்பத்திற்கு இந்த காப்பீடு தொகை வழங்கப்படும். இந்த நடவடிக்கை பேரிடர் காலங்களில் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த புதிய விதிமுறைகள் EPFO உறுப்பினர்களின் அனுபவத்தை மேம்படுத்தி சேவை வழங்கலை எளிமையாக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் தகவல்களுக்கு EPFOவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்க்கலாம்.